ஸோ எங்களுக்கான கட்டமைப்பு உங்களுக்கு என்னன்னா ஏவா வேலு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு பெரிய தேர்தலில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுங்கிற ஒரு தோற்றம் இருக்குது தெரியுமா? அந்த தோற்றத்தை வந்து மீடியா நீங்கள் தான் உருவாக்குறீங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் மினிஸ்டராக போவாங்க. ஏவா வேலு மேலே என்ன குற்றச்சாட்டு? இன்னைக்கு 3 மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரு, 2 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சா, இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சா? கவர்மெண்ட்ல இருந்து கரப்ஷன் பண்ணி கையில் 1000 கோடி ரூபா வச்சுட்டு பூத் லெவலில் 3000 ரூபா கொடுப்பாரு. இவ்வளோ தான் தேர்தல். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்கிறது? இவர் வந்து செந்தில் பாலாஜி கரெக்டாக ஒவ்வொரு 10 ரூபா வந்து வாங்கி இன்றைக்கி அவர் பல்வேறு கிட்டத்தட்ட 1000-2000 கோடி ரூபா எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபா கொடுத்து கோயம்புத்தூரில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். இதே மாதிரி எலெக்ஷன் ஒர்க்கை வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அழகிரி என்ன பண்ணிட்டு இருந்தார். திருமங்கலம் ஃபார்முலா, ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டுக்கு சொல்லுவார் 90% திமுகக்காக வரும் அப்படின்னு பை எலெக்ஷனில் சொல்லி ஜெயிப்பார். ஒவ்வொரு ஓட்டுக்கும் அன்றைக்கி 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்தார். இந்த மாதிரி தேர்தலில் வெற்றி பெறவங்க வந்து ஒரு தற்சமயத்துக்கான வெற்றியை உருவாக்கலாம். ஆனால் ஒரு ஓப்பனான எலெக்ஷன் 234 தொகுதிக்கும் ஒரு எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா? அப்பொழுது தான் தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வரும் பொழுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வரும் பொழுது தான் இவங்களுடைய ஒர்க் என்னன்னு தெரியும். அப்போ மக்கள் வந்து பணத்தெல்லாம் வாங்கிக்குவாங்க. நான் அன்றைக்கே கால்குலேஷன் சொன்னேன், 3000 ரூபா கொடுத்தா 50 ரூபா மாதத்துக்கு. அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு தலைவரை நோக்கி இந்த தேர்தல் மாறும் பொழுது பணம் எடுப்படாது. அதுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். போன தாட்டி வந்து விசிகேல இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு செலவு பண்ணவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்க, 15 கோடி ரூபா 20 கோடி ரூபா இருக்கணும் ஒரு எம்எல்ஏக்குன்னு. விசிகேக்கு 6 சீட் வந்து நாங்கள் திமுக இருக்கும்போது கொடுத்தோம். அங்கே இருக்க வேட்பாளர் நிறைய செலவு பண்ணவே இல்லை, ஆனால் அவங்களும் எம்எல்ஏ ஆனாங்க. அதே 30 கோடி ரூபா செலவு பண்ணவங்களும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஸோ மக்கள் ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லும்போது 32 தொகுதி சென்னையை சுற்றி, காஞ்சிபுரம் சுற்றி சென்னை டிஎம்கே ஜெயிக்க வச்சாங்க. எல்லாருமே செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவில் கிடையாது. நீங்கள் சொல்கிற பெரிய பெரிய ஆளுமைங்கிறவங்க ஊழல் பணத்தை வச்சுக்கிட்டு 10 கோடி 50 கோடி செலவு பண்ணலாம். ஆனால் இன்றைக்கும் 3 கோடி 5 கோடி ரூபா செலவு பண்ண முடியாத வேட்பாளர்கள் பெரும்பாலும் திமுகவிலே ஜெயிச்சிருக்காங்க. இதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ இந்த மாயை வந்து தேர்தலில் எடுபடவே இடாது. இவங்ககிட்ட பணம் இருக்குது, செந்தில் பாலாஜி வந்து ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தா ஜெயிச்சிருவாரு. அவர் கரூரில் நிற்க சொல்லுங்கள், தைரியம் இருந்தா இந்த தாட்டி ஜெயிக்கிறாரான்னு பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். தொகுதி வேணால் மாற்றிட்டு கோயம்புத்தூர் போகிறோம், அப்படி தான் நியூஸ் வருது. ஏன் கரூர் விட்டு போகிறாரு?